இந்த வாரம் பிக் பாஸ்ல எவிக்ஷன் ஆகி வெளியில போறதுல வைல்டு கார்டில் வந்த ஒருத்தர் தான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். மஞ்சரி, வர்ஷினி, ரியா, ராணவ் இவங்க தான் அந்த லைன்ல இருந்தாங்க. இதுல ராணவ் ஒரே ஒரு டாஸ்க்ல பயங்கரமா விளையாடுறது மூலமா அவருக்கு ஓட்டுகள் அதிகமாக விழுந்து அவர் டாப்ல போயிட்டாரு. மஞ்சரியும் ஸ்கூல் டாஸ்க்ல டீச்சரா உயிரை கொடுத்து அழுது புரண்டு நடிச்சு அவங்களும் கொஞ்சம் ஓட்டுகளை வாங்கிட்டாங்க. பிரின்சிபாலான நல்ல ரோல் கிடைச்சும் அதுல பெருசா ஒண்ணுமே செய்யாத வர்ஷினியும் ரியாவும் கடைசி 2 இடத்துல இருந்தாங்க. இந்த வாரம் சுவாரஸ்யம் இல்லாமல் விளையாடிய போட்டியாளர் அப்படிங்கிற பேரையும் வர்ஷினி எடுத்திருந்தாங்க. அதனால இந்த வாரம் நம்ம எப்படியாவது எவிக்ஷன்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிரில்லியண்டான ஐடியாவை பண்றாங்க. ஜெஃப்ரியை கூப்பிட்டு வலுக்கட்டாயமா அவங்ககிட்ட எனக்கு அருண் மேல ஒரு கிரஷ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க விளையாட்டுல சொல்றீங்களா இல்ல நிஜமா சொல்றீங்களா? நான் கேட்க இல்ல நிஜமாவே தான் சொல்றேன் அப்படின்னு வர்ஷினி சொன்னதும் அவருக்கு வெளியில ஆள் இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஆமாம், எனக்கு தான் வெளியில் ஆள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க வர்ஷினி. 2 பேருக்குமே ஆள் இருந்தும் இப்படி ஒரு கேவலமான லவ் ட்ராக்கை கிரியேட் பண்ணுற வர்ஷினி அவரோட ஃபேக் லவ்வை மக்கள் எப்படி ரசிப்பாங்கன்னு நம்புறாங்கன்னு தெரியல. இந்த வாரம் எவிக்ஷனுக்கு ஸ்கூல் டாஸ்க் மாதிரியே ஒரு டாஸ்க் வச்சுருக்காங்க. நாமினேஷனில் இருக்கிற எல்லாருக்கும் நம்பர் தராங்க. அப்புறம் எக்ஸாம் ரிசல்ட் மாதிரி யார் யாரெல்லாம் இந்த வாரம் வந்து காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி ரிசல்ட்டை அறிவிக்கிறாங்க. அந்த ரிசல்ட்டில் யார் யார் நம்பர்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் சேவ் செய்யப்படுறாங்க. அந்த எவிக்ஷன் ரிசல்ட்டில் ரியாவோட நம்பர் வராமல் ரியா இந்த வாரம் வெளியில் போயிருக்காங்க. இந்த வாரம் வர்ஷினியோட இன்ஸ்டன்ட் காதல் பற்றியும் ரியா வெளியேறினது பற்றியும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள்.